வணக்கம். பரங்கிப்பேட்டை மீனவ நண்பான். குருவி திருக்க 30 கிலோ இடையில இருக்கு. நம்ம மீன் கடைக்காக தற்போது எடுத்திருக்கு. இந்த திருக்க மீனை வெட்டி கூறு பங்கு போடும் முறையை நம்ம லென்த் வீடியோவில் காணலாம் வாங்க. இந்த குருவி திரிக்கையை வெட்டி வேலை ஃபினிஷ் பண்ண 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. சரியா, அதாவது 4 பேருக்கு ஒர்க் இருந்துச்சு. இதில் 1.5 மணி நேரத்தில் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க்கை முடிச்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க முயற்சி பண்ணோம். எப்படி விற்க ஆரம்பிச்சதுன்னு பெரிய சாதனை தாங்க அது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்ம பேசி மார்க்கெட்டிங் பண்ணது தான் அந்த சக்ஸஸ். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே இந்த பொருளில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, திருப்தி தான், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். அதனால தான் இது சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் லேட் மூமெண்ட்டாக தான் இருக்கும். 5 கிலோ சைஸில் எடுத்து ட்ரை பண்ணோம். கொஞ்சமாக தான். அப்புறம் 10 கிலோ ட்ரை பண்ணோம். அப்புறம் 20 கிலோ ட்ரை பண்ணோம். அப்புறம் 30 கிலோ ட்ரை பண்ணோம். கொஞ்சமாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அதே போல் வாங்குறவங்க மறுபடியும் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் பேருக்கு இதில் வந்து மேல் ஷேப்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது. தயங்காமல் எடுத்துக்கிறது நல்லது. அந்தந்த டைமில் நான் மீன் சம்மந்தமாக வேலை பார்க்குறதில்ல. நான் வாட்ஸ்அப் குரூப்பு விளையாட்டுத்தனமாக ஒன்று ஆரம்பித்தேங்க. அது நல்ல ப்ராண்டாக கொடுக்கவே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எனது வாட்ஸ்அப் குரூப்லேயே 2000 பேர் தாண்டிட்டாங்க. அவங்க ரொட்டேட்டாக மீன் வாங்கினாலே அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதே எனக்கு கரெக்டாக இருக்குது டைமு. அதேமாதிரி நம்ம கசாமசான்னு பண்ணிட்டா எப்போயோ ஃபெயிலியர் ஆகிருப்போம். துண்டாக்கான துணி கண்டு கூட இருப்போம். முடிஞ்சளவுக்கு நான் ப்ராண்டாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறதால தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாகுது. இல்லாட்டி ஃபெயிலியர் ஆகிடுன்றது எனக்கும் தெரியும். அந்த மைண்ட் செட் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாகவே பண்ணுறது தான் நல்லதுன்றது நம்ம ஐடியா. நான் ஷார்ட் வீடியோவில் சிதம்பரத்துக்கு 1 கிலோ கொடுக்குறோம், கடலூருக்கு 1 கிலோ கொடுக்குறோம், குள்ளஞ்சாவடிக்கு 1 கிலோ கொடுக்குறோம், வடலூருக்கு 1 கிலோ கொடுக்குறோம், பாண்டிச்சேரிக்கு 1 கிலோ கொடுக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு 20, 30, 50 டெலிவரி சார்ஜ் இடம் முடிஞ்சிடுங்க. இது அதாவது எனக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அந்த பகுதியில் இருக்கிறதால இது எல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்காக இது எனக்கு டெலிவரி கொடுக்க வசதியாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க அதேமாரி கேட்குறீங்க. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒரு பொருளை அங்கே ஏற்றிட்டு போகும்போது அதுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், பஸ் சார்ஜ் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்காக தாங்க நான் 5 கிலோக்கு மேலே எடுத்துக்கன்னு சொல்கிறது. நான் கம்பேர் பண்ணலை, விஷயத்த சொல்கிறேன். அதை 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு 300 400 பஸ் பேருக்கு கொடுக்குறத விட 5 கிலோ 10 கிலோ, அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணி எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். நான் குவாலிட்டியான பொருளை கொடுக்க உத்தரவாதம். நம்மகிட்ட மீன் வாங்குறவங்க வாங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. பட் நம்மளால் சப்ளை பண்ண முடியல. ஏன்னா பிராண்டை மட்டுமே தேடுறோம். அதனால தான் நம்மளால் முடியல. இதை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். இதில் எவ்வளோ அலைச்சல் அடிபடுன்றது அதில் சார்ந்தவங்களுக்கு தான் மட்டும். எல்லோரும் அதேமாரி இந்த ஐடியாவில் எனக்கு கொடுக்கல. யூடியூப்பில் வந்து ரீசெண்டாக தான் வரேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து வெளியில் வரல. இதை விட பெரிய பெரிய மீன்கள்லாம் நிறையா விற்றுட்டு இருக்கும்போது எனக்கு கூட இருந்த நண்பர்கள், ஒரு சில நல்ல நண்பர்கள் எல்லோரும் அந்த ஐடியா கொடுக்கல. சொந்த பந்தங்களும் அந்த ஐடியாலாம் கொடுக்கலைங்க. யாரோ ஒரு நண்பராகி அவங்க கொடுக்குற ஒரு ஐடியாவில் தாங்க யூடியூப்ன்ற ஒரு ஐடியா வந்தது. மீனை நானே பர்ச்சேஸ் பண்ணுறேன், நானே அதை விளம்பரம் கொடுக்குறேன். நானே ஒரு சில நேரம் ஆள்வெல்லாம் கட் பண்ணுவேன். நானே டெலிவரி பஸ்ஸில் போய் கொடுப்பேன். எடிட்டும் நானே பண்ணுவேன். இந்த திருக்க மீனை நல்ல சிறப்பான முறையில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா அவசியம் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கறி செஞ்சால் எப்படி செய்வோம், சிக்கனோ மட்டனோ அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம். கிரேவியாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் 65 அப்படி யூஸ் பண்ணலாம். என் மேலே நிறைய அன்பும் பாசமும் இருக்கிற நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க பர்சனலாக, ரெஸ்ட்லாம் எப்போ தான் எடுப்பீங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. பொறுப்பாக சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுங்க, டயத்துக்கு சாப்பிடுவாங்கன்னு. அவங்க யாருன்றது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எது எப்படியோ விலை முன்ன பின்ன இருக்குது, அது பிரச்சனை இல்லை. குவாலிட்டியெல்லாம் பொருளை கொடுக்குறாங்களான்ற மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் குவாலிட்டியான பொருளை மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட மீன் வாங்கிட்டு இருக்கவங்க வாங்குறவங்க நம்மளை விட்டு எட்ட போக வாய்ப்பில்லை. எப்படி சொல்கிறேன்னா, என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க, என்னால் கொடுக்க முடியல, அப்படி தான் இருக்குது சூழல். இது வருத்தப்படாதீங்க, கொடுக்க முடியலன்றதால. ரொம்ப லாங்காக இருக்கவங்களுக்கு பெங்களூர்லேருந்தெல்லாம் நிறைய கேட்குறீங்க. இப்போ எனக்கு என்னோடய சூழல் நான் சொல்லிடுறேன். இங்கேருந்து நாங்கள் சிதம்பரத்துக்கு 20 கிலோமீட்ரு, அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே இப்போ நைட்டு 10 மணி 11 மணிக்கு பஸ் இருக்குது. அந்த டைமில் நாங்கள் பிக்கப் பண்ணி கொடுக்குறத பார்க்கணும். அதுக்கு நீங்கள் கேட்குற வெரைட்டிஸ் வரணும். எல்லாம் கலெக்ட் பண்ணி சிறப்பாக கொடுத்துன்ற மாதிரி இருக்கணும். நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதனால தான் நான் நீங்கள் கேட்டவொடனே டீட்டெயில் தர முடியல என்னால். அதுக்காக வருத்தப்படாதீங்க, சாரி. அதுக்குன்னு ஒரு நேரம் அமையும் போது நாங்கள் 2-3 டெலிவரி சேர்த்து வரும்போது அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா மெனக்கெடு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. டெலிவரின்றது ஒரு அசால்ட்டான வேலை இல்லை, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் முடியும்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளம்பரமும் கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கு நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணி தான் இருக்கிறோம். ஆத்தூர், கோயம்புத்தூர், சேலம், சென்னை, கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை சொல்லலாம். எங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. அங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஈஸியான முறையில்.
பெங்களூர் தான் கொஞ்சம் லாங்காக போய் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ப்ளீஸ். இந்த திருக்க மீன் எப்போ வந்தாலும் நான் 1 கிலோ ஆர்டர் போட்டுவேன் எனக்காக. எங்கள் பசங்க நல்லா எடுத்துக்குவாங்கன்றதால. ஏன்னா என் பேர்லேயும் ஒரு ஆர்டர் எழுதிக்குவேன். எங்களுக்கும் லாங்கில் இருக்கவங்க தயவுசெய்து 5 கிலோவுக்கு மேலே ஆர்டர் கொடுங்க. அதுதான் வசதியாக இருக்கும். பஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கிலோ 2 கிலோ வாங்கலாம், செட் ஆகாது. எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் இல்லை. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகாதுன்றதால தான் அது மாதிரி சொல்கிறோம். எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மீனோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் சுறா திருக்கலாம் பாலூட்டின்றதால குழந்தை பெற்ற தாய்மார்கள் பால் சுரப்பு கம்மியாக இருந்தால் இது எடுத்துக்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, நம்ம சொல்லிங்க. படித்ததில் பிடித்தது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு வலி உள்ளவங்க, கை கால் குடைச்சல் உள்ளவங்க இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் எப்படி அந்த வலி போக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது மண்ணில் தான் அதிகபட்சமாக படுத்தே கிடக்கும். உடம்பு பொடி மாதிரி மண்ணிலே பிடிச்சிட்டு கிடக்கிறதால நமக்கு அந்த வலி எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இது கொடுக்குது. அதுக்கு நல்லாயிருக்கு. புரோட்டீனை தேவைப்படுறவங்களும் எடுத்துக்கலாம். இதில் ரத்தம் அதிகம் உள்ள மீன் இது, அதனால் அதுக்கு அது உதவியாக இருக்கும். மற்றபடி தூக்கம்லாம் நல்லா வருதுன்றாங்க இது சாப்பிட்டா. இந்த வீடியோ எடுத்து இதை அப்லோட் பண்ணி இதை எடிட் பண்ணுன்றது நேரம் இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஆடியன்ஸுக்காக இதை செயல்படுத்துகிறோம். நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துன்ற ஒரு ஹேபிட்டும் நமக்கு வரணும். சமோசனம் இல்லாத யூடியூப்பில் நம்ம பண்ணுற அப்ரோச் பிடிச்சி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்ல தகவல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன தகவல் கடல் சார்ந்த டவுட் இருக்குன்றதை தவறாத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அனுபவத்தை வச்சு, எனக்கு அனுபவம் தந்த பாடத்தை வச்சு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். கடல் உயிரிகள் சார்ந்த சந்தேகம் இருந்தால் தவறாமல் கேளுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். எந்தெந்த மீன்கள் என்ன டேஸ்ட் இருக்குன்றதும் கேளுங்க, கண்டிப்பாக தருவேன். கண்டிப்பாக உலகத்தில் மீன் பிரியர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க நம்மளை போல் சேனலை நிறைய வாட்ச் பண்ணுறாங்க. அதே போல் லைக்கு போடுற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். அவங்கவுங்க தொழிலையும் கஷ்டம் இருக்குங்க. இதை வெட்டி பேக் பண்ணி டெலிவரி கொடுக்குறதுக்குள்ளே தலை சுற்றிடும். அவங்க வேலையும் கஷ்டம்தான். கஷ்டமாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ப்ராஜெக்ட் அதிகம், இது ரொம்ப ஒர்க் அதிகம்தான். நம்ம அதிக மார்ஜினும் வைக்கல. அது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க இது அதிக மார்ஜின்று. அது தெரியாதவங்களுக்கு, அதாவது மார்க்கெட், அதாவது மீன் பிடி தடத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மீன்களின் விலை எப்படி போகும் வரும்னு. நம்ம இங்கே விலையை சொல்லிவிடுவோம் பக்கத்தில் கடற்கரை ஓரத்திலே. அது தூரமாக போக எக்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே விலை வச்சு கொடுப்பாங்க. மற்றவங்களோட உழைப்பை இன்சல்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டமாக இருக்குங்க. அதே போல் நாங்கள் சொல்கிற விலையை வச்சு அவங்ககிட்ட கேட்குறது கொஞ்சம் தவறான விஷயந்தாங்க. எல்லாமே ஆள் மெனக்கட்லேயும் வண்டி செலவுலையும் தாங்க ஆகிட்டுருக்கு ஒர்க்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க இது பண்ணுவாங்க. என்கிட்ட மீன் விலைகள் நிறையா கேட்குறீங்க, அது எனக்கு ஐடியா இல்லைங்க. நம்ம வீடியோவை நிறைய இடத்துல காட்டிட்டு மார்க்கெட்லேயோ அல்லது அங்கே எங்கேயோ அந்த விலையை காட்டி பேரம் பேசுகிறாங்க. அது அவ்வளோ சரியாக படலைங்க. அதுக்கு இடையில என்னென்ன வேலைகள் இருக்குன்றதை அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. அதை வச்சு நிறைய பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாதான். இது அல்லாடிக்கிட்டு அப்படி பொருட்படாமல் எங்களை மாரி ஆளில் இன்ஸ்டால் பண்ணுறது. அத்தியாவசிய பொருட்களையே மீன்களின் விலை தாங்க விலை அதிகம் ரொம்ப. இப்போ நம்ம அத்தியாவசிய தேவையில்லை. மீனோட விலையை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோலே கிடையாதுங்க. ஒரே ஸ்பாட்டில் 2 விலை போகும், கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மணி நேரத்தில் ஒரு விலை மாறும். ஒரு ஊருக்கும் ஒரு விலை மாறும். இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. எம்ஆர்பி விலை போட்டு விற்கிற மாதிரி இல்லை மீன்லாம். மீன் நிமிஷம் நேரத்துக்கு நேரம் மாறுபடுங்க. தொடர்ச்சியாக தாங்கள் தரும் ஆதரவிற்கு நன்றி. தேங்க் ஃபார் வாட்சிங், தேங்க் ஃபார் ஷாப்பிங். நன்றி, வணக்கம்.